கல்வாரி ஸ்ரீராம் கைதிடும் என்னை கல்வரமாற்றி கைதோடு ஸ்ரீராம் கல்வாரி ஸ்ரீராம் கைதிடும் என்னை கல்வரமாற்றி பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இன்றைக்கி பல இடங்களில் என்னுடைய ஊழியர்கள் காரியங்கள் மூலமாக சொந்த காரியங்கள் பல இடங்களில் நான் வெட்கப்பட்டிருக்கேன். என்னுடைய குடும்பங்களில் பார்த்தாலும் சரி, சொந்த பந்தங்களில் பார்த்தாலும் சரி, பல இடங்களில் பலவிதமாக நான் படித்த காலங்களும் சரி, வேலை செய்த இடங்களும் சரி சரி ஊழிய இடங்களில் எங்கெல்லாமோ நான் வெட்கப்பட்டிருக்கேன். ஆனால் எங்கெல்லாம் வெட்கப்பட்டனோ ஆண்டவர் என்னை தலை தூக்கி நிற்க வைத்திருக்கிறாரு. எந்த இடத்துல நான் அவமானப்பட்டனோ, எந்த இடத்துல நான் நிந்திக்கப்பட்டனோ, எந்த இடத்துல நான் வேதனையை அனுபவித்தனோ, அந்த இடத்துல எனக்கு என்ன நன்மையான ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஏன்னா நம்மளை தலை குனியாதபடி தலை நிமிர செய்கிற நம்ம இருக்காரு. ஸோ அந்த ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் வெட்கப்பட்டேன். ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு நான் ஒருபோதும் வெட்கப்படாதபடிக்கு ஒரு தடவை நல்ல ஞாபகம், ஒரு பெட்ரோல் பம்பு நான் போயிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களை ஆஃபரிங் ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஸோ எனக்கு கிட்ட ஒரு 3-4 ஹவர்ஸ் அங்கே என்னை வெயிட் பண்ண வச்சு, அதுக்கு பிறகு என்னென்னமோ வேலைகள்லாம் கேட்டாங்க. அந்த ரூமில் போய் இருந்து ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, இங்கே போய் இருந்து ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நம்மளை ஒரு பைத்தியக்காரன மாதிரியே நம்மளை ட்ரீட் பண்ணிவிட்டு கடைசியில் கையில் ஒரு 100 200 கையில் கொடுத்து என்னை அனுப்புனாங்க. ஏதோ நான் காணிக்கைக்கு போன மாதிரி என்ன போனேன். நான் என்னுடைய ஊழியத்தை குறித்து பகிர்ந்து கொள்ள போனேன். ஸோ அவங்க தவறாக நினைத்து நம்மளை எப்படியோ எல்லாமே ட்ரீட் பண்ணாங்க. ஸோ நான் அதனால் சோர்ந்து போகவே இல்லை. சில வருடங்கள் கழித்து அதே பெட்ரோல் பம்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ லிட்டர் கணக்கான பெட்ரோல் வேஸ்ட் ஆகி போச்சு. எவ்வளோ லிட்டர் கணக்கான பெட்ரோல் வேஸ்ட் ஆகி போச்சு. ஸோ அது செய்தி நான் கேள்விப்பட்டேன். கேட்கும் போது ஒன்று தான் இருந்துச்சு. எனக்கு டக்குன்னு வந்துச்சு, பரவாயில்ல நம்மளை அவமானப்படுத்துனாங்க, ஆனால் ஆண்டவர் மறக்க மாட்டார். நான் அவங்கள மன்னிச்சு திட்டேன். என்னை அவமானப்படுத்த அதில் நான் மறந்துட்டேன். என் ஆண்டவர் என்னை மறக்க மாட்டார். என்ன தெரியுமா, நான் செய்கிற ஊழிய மனுஷனுக்கு கிடையாது, நான் செய்கிற ஆண்டருக்கு. என்ன ஒருத்தங்க அவமானப்படுத்துகிறாங்கன்னு அது ஆண்டவர். அதான் அழகாக வசனம் பார்த்தீங்கன்னா, என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். அவ்வளோதான். என்னை ஏற்றுக்கொள்கிறவங்க என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. என்னை ஏற்றுக்கொள்ளாதவங்க என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளலை. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் என்னுடைய ஊழியம், என்னுடைய பயணங்கள் எல்லாமே. ஸோ என் அன்பான தேவச்சனமே தொடர்ச்சியான. ஸோ இப்போ பெங்களூரில் இருக்கிறேன். ஸோ இனி இந்த 2-3 நாட்கள் பெங்களூரில் இருப்பேன், கர்நாடக மாநிலத்தில். என்னோட ஊழியங்களுக்காக நீங்கள் செவித்துக்கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட். ஒரு கதை சொல்றேன், கேட்கலாமா? ரெடியா? பாடலாமா? ரெடியா? நான் ஒரு குருடனையா, எரிகோவில் வாழ்ந்தேனையா. நான் ஒரு குருடனையா, எரிகோவில் வாழ்ந்தேனையா. என்னை தேடி வந்தாரையா அந்த பாசமுள்ள ஏசையா. என்னை தேடி வந்தாரையா அந்த பாசமுள்ள ஏசையா. ஜிம்பா 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 ஜிம்பா. ஸோ இன்றைக்குள்ள பயணம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஆச்சரியமுற்ற ஒரு பயணமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எதுவுமே எதிர்பார்க்கல இன்னைக்கு. ஸோ தொடர்ச்சியான ஊழியங்கள் கடை பார்த்திங்கன்னா, முதலாவது மதுரையிலேருந்து நான் வந்து பாண்டிச்சேரி வந்தேன். ஸோ பாண்டிச்சேரியில் வந்துட்டு பாஸ்டர் நிக்சன் மூலமாக ஸோ வாகமன் கேரளாவுக்கு போன்ற ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. ஸோ அங்கே ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா பாஸ்டர்ஸுடைய சில்ட்ரன்களுக்கும் ஸோ என்னுடைய பயணத்தை கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி, அவங்களை என்கரேஜ் பண்ணி அடுத்த தலைமுறையில் எப்படி ஆண்டுக்காக எழுப்பணுன்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அதுக்கப்புறம் வாகப்பனில் இருக்க மீட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறவு சிவகாசி வந்த பிற்பாடாக அங்கே பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் மீட்டிங்கு, அதில் என்னுடைய பயணத்தை குறித்து என்னோட சாட்சியை பகிர்ந்து கொள்றது ஆண்டவர். ஸோ இதெல்லாமே எனக்கு இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் போகிற ஜேர்னி இது எல்லாமே எனக்கு பாஸ்டர் நிக்சன், I want to thank you பாஸ்டர் நிக்சன் பாண்டிச்சேரியில் ஊழியங்களை செய்கிறாரு, இன்ஸ்டியூட் பாஸ்டர். ஸோ அவங்க தான் எனக்கு எல்லாமே எனக்கு ஒருங்கிணைத்து எனக்கு கொடுத்தாரு. ஸோ ஆண்டவர் அந்த நபர்கள் எனக்கு அந்த தரிசனத்தோடு இணைத்து
பகிர்ந்து கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு எதிர்பாராம ஒரு சம்பவம் எனக்கு வந்துச்சு. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது ஆண்டு எவ்வளோ ஆச்சரியமாக என்னுடைய ஊழியத்தை செய்கிறான்றதை என்னால் தெளிவாக எனக்கு பார்க்க முடியுது. ஸோ ஆண்டுடைய வழிநடத்தல எனக்கு இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ காரியங்கள் நடந்திருக்கிறது. ஸோ ஆண்டுடைய திட்டம் அற்புதமாக ஆண்டுடைய திட்டங்கள் ஆண்டுடைய திட்டத்தின்படி செய்கிறதுக்கான எனக்கு ஒரு கிருபையை வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஸோ இன்னைக்கு ஈவினிங் முன்னாடி நான் வந்து பெங்களூர் போய்